நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று காத்தவராயன் முழு வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம். கிராம திருவிழாக்களில் உடுக்கை ஒலிக்க, வில்லுப்பாட்டு முழங்க, தெருக்கூத்து அரங்கேறும் போது மக்களின் மனதை கவரும் கதைகளில் காத்தவராயன் கதை ஒன்றாகும். ஆனால் காத்தவராயன் வெறும் வீரன் மட்டும் அல்ல. பல நாட்டுப்புற மரபுகளில் அவர் அநீதிக்கு எதிராக நின்ற நாயகன். காதலுக்காக உயிரை தியாகம் செய்தவர். பின்னர் தெய்வமாக வணங்கப்பட்டவர் என்றும் கருதப்படுகிறார். இருப்பினும் அவரது பிறப்பும் வாழ்க்கை நிகழ்வுகளும் வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடுகின்றன. இங்கே சொல்லப்படும் கதை பல நாட்டுப்புற மரபுகளில் பொதுவாக கூறப்படும் கூறுகளை அடிப்படையாக கொண்டு கதை வடிவில் சொல்லப்பட்டுள்ளது. பண்டைய காலத்தில் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தனர். அந்த நேரத்தில் தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள் அனைவரும் இறைவனை வணங்கி கொண்டிருந்தனர். அப்போது பார்வதி தேவி பூமியை நோக்கி பார்த்தார். அங்கே அநீதி அதிகரித்திருந்தது. பலவீனர்களை வலிமை மிக்கோர் அடக்கினர். ஏழைகள் துன்புற்றனர். செல்வம், அதிகாரம் ஆகியவற்றின் பெயரில் பலர் ஒடுக்கப்பட்டனர். இதை கண்ட பார்வதி தேவியின் மனம் வருந்தியது. நாதா, பூமியில் தர்மத்தை நிலைநாட்ட ஒரு வீரன் தேவை என்று சிவபெருமானிடம் கூறினார். சிவபெருமான் புன்னகையுடன், காலம் வந்துவிட்டது. என் அருளால் ஒரு வீரன் பிறப்பான். அவன் மக்களை காப்பான். ஆனால் மனித வாழ்க்கையின் இன்ப துன்பங்களையும் அனுபவிப்பான் என்றார். அவ்வாறு இறையருளால் ஒரு தெய்வீக சக்தி பூமியில் மனித உருவில் பிறக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே சமயம் பூமியில் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இருந்தது. அந்த காட்டில் வேடுவர் மக்கள் வாழ்ந்தனர். அவர்கள் இயற்கையை தெய்வமாக கருதி விலங்குகளையும் மரங்களையும் காத்து வாழ்ந்தனர். ஒரு நாள் அந்த காட்டில் அற்புதமான ஒளி தோன்றியது. காட்டில் மேய்ந்த மான்கள் அச்சமின்றி அந்த ஒளியை சுற்றி நின்றன. மயில்கள் தோகை விரித்தன. பறவைகள் இனிமையாக கீச்சிட்டன. அந்த ஒளியின் நடுவே ஒரு ஆண் குழந்தை இருந்தது. வேடுவர் தலைவனும் அவரது மனைவியும் அந்த குழந்தையை கண்டு வியந்தனர். இது சாதாரண குழந்தை அல்ல, தெய்வம் நமக்கு அளித்த வரம் என்று எண்ணி அந்த குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அவனுக்கு காத்தவராயன் என்று பெயரிட்டனர். காத்தவராயன் வளர வளர அவனிடம் சாதாரண மனிதர்களுக்கு இல்லாத பல திறமைகள் வெளிப்பட்டன. சிறுவயதிலேயே வில்லையும் வேலையும் எளிதாக கற்றுக்கொண்டான். ஓடும் மானை விட வேகமாக ஓடினான். காட்டெருமையை அடக்கினான். விஷப்பாம்புகளை கூட அச்சமின்றி கையில் எடுத்தான். ஆனால் அவன் வலிமையை ஒருபோதும் அப்பாவி மக்கள் மீது பயன்படுத்தவில்லை. பலவீனர்களை காப்பதும், காட்டில் வழி தவறியவர்களுக்கு உதவுவதும், விலங்குகளை காப்பாற்றுவதும் அவனது இயல்பாக இருந்தது. இதனால் காட்டை சுற்றியிருந்த கிராம மக்கள் அனைவரும் அவனை நேசிக்கத் தொடங்கினர். ஒரு முறை காட்டிற்குள் ஒரு கொடிய காட்டு யானை புகுந்தது. அது வயல்களை அழித்தது. மக்களின் குடிசைகளை உடைத்தது. அனைவரும் பயந்து ஓடினர். அப்போது காத்தவராயன் மட்டும் அமைதியாக அந்த யானையை நோக்கி நடந்தான். கிராம மக்கள் கத்தினர், போகாதே, அது உன்னை கொன்றுவிடும் என்று. ஆனால் காத்தவராயன் திரும்பி கூட பார்க்கவில்லை. யானை பிளிரி கொண்டு அவனை நோக்கி ஓடியது. சரியான நேரத்தில் அவன் ஒதுங்கி யானையின் தும்பிக்கையை பிடித்து அதை அமைதிப்படுத்தினான் என்று நாட்டுப்புற கதை கூறுகிறது. அந்த நாளில் இருந்து மக்கள் அவனை ஒரு சாதாரண இளைஞனாக அல்ல, தெய்வ அருள் பெற்ற வீரனாக மதிக்கத் தொடங்கினர். காலம் செல்ல செல்ல காத்தவராயனின் புகழ் கிராமங்களை தாண்டி பரவியது. காட்டில் ஒரு இளைஞன் இருக்கிறான். அநீதியை தட்டி கேட்கிறான். ஏழைகளுக்கு உதவுகிறான். யாருக்கும் அஞ்சுவதில்லை என்ற செய்தி பல ஊர்களுக்கு சென்றது.
இதை கேட்ட சில அதிகாரிகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் அவன் மீது பொறாமை ஏற்பட்டது. இவன் மக்களின் மனதில் இடம் பிடித்து விட்டான், நாளை நம்மை எதிர்த்து நிற்பான் என்று அவர்கள் அஞ்சினர். ஆனால் காத்தவராயன் இவற்றை பற்றி அறியாமல் மக்களுக்கு உதவுவதே தனது கடமை என்று எண்ணி வாழ்ந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் விரைவில் ஒரு திருப்பம் வரப்போகிறது. அந்த திருப்பமே அவனை வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் வீரனாக மாற்றப் போகிறது. காட்டில் வளர்ந்த காத்தவராயன் இப்போது வாலிபனாக மாறியிருந்தான். உயரமான உடல், அகன்ற தோள்கள், அச்சமற்ற பார்வை, கருணை நிறைந்த மனம், இவை அனைத்தும் அவனை மற்ற இளைஞர்களிலிருந்து வேறுபடுத்தின. அவனது பெயர் தொலைதூர கிராமங்களிலும் ஒலிக்கத் தொடங்கியது. அநீதியை கண்டால் தட்டி கேட்கும் வீரன் இருக்கிறான் என்று. ஏழைகளின் காவலன் வந்திருக்கிறான் என்றார்கள். காட்டில் வாழ்ந்தாலும் அரசனை போன்ற கம்பீரம் கொண்டவன். இவ்வாறு மக்கள் பேசிக்கொண்டிருந்தனர். ஒரு நாள் காலையில் பனித்துளிகள் இன்னும் புல்லின் நுனியில் ஒளிர்ந்து கொண்டிருந்த வேளையில் காத்தவராயன் வழக்கம்போல் காட்டுப்பாதையில் நடந்தான். மரங்களில் பறவைகள் இனிமையாக பாடின, மயில்கள் தோகை விரித்தன, காற்றில் மலர்களின் மனம் பரவியது. அந்த நேரத்தில் தூரத்தில் பெண்களின் சிரிப்பு அவன் காதில் விழுந்தது. அது அருகில் இருந்த ஒரு பொய்கையின் திசையிலிருந்து வந்தது. அங்கு அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஆரியமாலை தன் தோழிகளுடன் மலர் பறிக்கவும் நீராடவும் வந்திருந்தாள் என்று நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. ஆரியமாலை அறிவும் அழகும் நிறைந்தவள். அரண்மனையில் வளர்ந்திருந்தாலும் இயற்கையை மிகவும் நேசித்தாள். அடிக்கடி தோழிகளுடன் தோட்டங்களுக்கும் சோலைகளுக்கும் செல்வது அவளுக்கு மிகவும் பிடித்தது. காத்தவராயன் தொலைவில் நின்றான். அவனுடைய நோக்கம் யாரையும் தொந்தரவு செய்வது அல்ல. அவர்கள் சென்ற பிறகு அந்த பாதையில் செல்லலாம் என்று எண்ணினான். அந்த சமயத்தில் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தது. அருகில் இருந்த புதரில் இருந்து ஒரு விஷப்பாம்பு வேகமாக வெளியே வந்து ஆரியமாலையை நோக்கி நகர்ந்தது. தோழிகள் பயத்தில் அலறினர். அம்மா, பாம்பு என்று அலறினார்கள். யாரும் என்ன செய்வது என்று அறியாமல் நின்றனர். அந்த கணத்தில் காத்தவராயன் மின்னல் வேகத்தில் ஓடி வந்தான். ஒரு நீண்ட குச்சியை எடுத்து பாம்பை திசை மாற்றி யாருக்கும் தீங்கு நேராமல் காட்டுக்குள் அனுப்பிவிட்டான். அவன் பாம்பை கொல்லவில்லை, அதுவும் இந்த காட்டின் உயிர்தான் என்ற எண்ணமே அவனுக்கு இருந்தது. ஆரியமாலை இதை வியப்புடன் பார்த்தாள். அவள் மெதுவாக கேட்டாள், வீரனே, நீ யார் என்று. காத்தவராயன் பணிவுடன் பதிலளித்தான், நான் இந்த காட்டில் வாழும் ஒரு வேடுவன். உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக வந்தேன் என்றான். அந்த பதில் ஆரியமாலையின் மனதை தொட்டது. தன்னை புகழாமல் செய்த உதவியையே சாதாரண கடமையாக கூறிய அவனது பணிவு அவளுக்கு மிகவும் பிடித்தது. அந்த நாளில் இருவரும் நீண்ட நேரம் பேசவில்லை. ஆனால் அந்த ஒரு சந்திப்பு அவர்களின் வாழ்க்கையை என்றும் மாற்றப்போகும் விதியின் தொடக்கமாக அமைந்தது. அரண்மனைக்கு திரும்பிய ஆரியமாலை காட்டில் சந்தித்த அந்த வீரனை மறக்க முடியவில்லை. அதேபோல் காத்தவராயனும் அந்த இளம் பெண்ணின் எளிமை, நற்குணம் மற்றும் கருணை மிக்க பேச்சை நினைத்து கொண்டே இருந்தான். அடுத்த சில நாட்களில் அவர்கள் இயற்கையாகவே மீண்டும் சந்திக்கும் வாய்ப்புகள் உருவானதாக நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர்கள் ஒருவரின் உள்ளத்தை ஒருவர் புரிந்து கொண்டனர். காத்தவராயன் தனது காட்டு வாழ்க்கை, மக்களுக்காக செய்யும் பணிகள், அனைவரும் சமம் என்ற தனது எண்ணங்களை பகிர்ந்தான். ஆரியமாலை அரண்மனையின் வாழ்க்கை, அரச மரபுகள், சமூக கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை பற்றி கூறினாள். இருவரும் வெவ்வேறு உலகங்களில் வளர்ந்திருந்தாலும் அவர்களின் மனங்கள் ஒன்றை ஒன்று நெருங்கின. அந்த நட்பு
காலப்போக்கில் ஆழமான காதலாக மலர்ந்தது. ஆனால் அந்த காதல் எளிதாக நிறைவேறப் போவதில்லை. அரச மரபுகள், சமூக வேறுபாடுகள், அதிகாரத்தின் அகந்தை இவை அனைத்தும் அவர்களின் பாதையில் பெரிய தடைகளாக நிற்கவிருந்தன. காலம் நகர்ந்தது. காத்தவராயனும் ஆரியமாலையும் அடிக்கடி சந்திக்கத் தொடங்கினர். அவர்களது சந்திப்புகள் ஆடம்பரமானவை அல்ல. காட்டின் அமைதியான பாதைகள், ஆற்றங்கரைகள், பூக்கள் மலர்ந்த சோலைகள் அவைதான் அவர்களது சாட்சிகள். ஆரியமாலை காத்தவராயனின் வீரத்தை விட அவனது மனதையே அதிகமாக நேசித்தாள். அனைவரும் சமம், பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை, மனிதனை உயர்த்துவது அவனது குணம்தான் என்று காத்தவராயன் அடிக்கடி கூறுவான். அந்த வார்த்தைகள் ஆரியமாலையின் மனதில் ஆழமாக பதிந்தன. ஒரு நாள் அவள் கேட்டாள், நம் காதலை என் தந்தை ஏற்றுக்கொள்வாரா என்று. காத்தவராயன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக, உண்மையான காதல் யாருக்கும் தீங்கு செய்யாது, ஆனால் உலகம் அதை புரிந்து கொள்ள சில நேரம் ஆகும் என்றான். ஆனால் விதி வேறு திட்டம் போட்டிருந்தது. அரண்மனையில் பணியாற்றிய சிலர் ஆரியமாலை காட்டிற்கு அடிக்கடி செல்வதை கவனித்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை மறைந்திருந்து பார்த்தனர். அந்த செய்தி விரைவாக அரசனின் காதுகளுக்கு எட்டியது. ஒரு வேடுவன் என் மகளுடன் பழகுகிறானா என்று அரசன் கடும் கோபமடைந்தான். அமைச்சர்களை அழைத்து அவனை உடனே பிடித்து என் முன் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். மறுநாள் பல வீரர்கள் காட்டுக்குள் நுழைந்தனர். ஆனால் காத்தவராயனை பிடிப்பது எளிதல்ல. காட்டின் ஒவ்வொரு பாதையும் அவனுக்கு தெரியும். வீரர்கள் வலை வீசினார்கள். ஆனால் காத்தவராயன் யாரையும் தாக்கவில்லை. நான் யாருக்கும் பகைவன் அல்ல. என்னை தேடி வந்தவர்களை நான் ஏன் காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான். இறுதியில் வீரர்கள் வெறுங்கையுடன் திரும்பினர். இதனால் அரசன் இன்னும் ஆத்திரமடைந்தான். அவன் சாதாரண மனிதன் இல்லை, அவனை உயிரோடு பிடித்தே ஆக வேண்டும் என்றான். அரசன் நாடெங்கும் அறிவிப்பு வெளியிட்டான். காத்தவராயனுக்கு யார் உதவி செய்தாலும் அவர்கள் அரச தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்று. இந்த செய்தி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஏனெனில் காத்தவராயன் பலரின் உயிரை காப்பாற்றியவன், ஏழைகளுக்கு உதவியவன், அநீதிக்கு எதிராக நின்றவன். மக்கள் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது, நல்லவன் ஏன் குற்றவாளியாக கருதப்படுகிறான் என்று. இதற்கிடையில் ஆரியமாலை அரண்மனையில் சிறை போல் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. வெளியே செல்ல அனுமதி இல்லை. தோழிகளை கூட சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவளது மனம் தளரவில்லை. உண்மையான காதல் அச்சத்தால் அழியாது என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். மறுபுறம் காத்தவராயனின் நண்பர்களும் வேடுவர் மக்களும் அவனை எச்சரித்தனர். இந்த நாட்டை விட்டு சென்றுவிடு, உன் உயிருக்கு ஆபத்து என்றனர். ஆனால் காத்தவராயன் அமைதியாக சிரித்தான். நான் ஓடி பிழைத்தால் உண்மைக்கு யார் துணை நிற்பார்கள்? நான் தவறு செய்யவில்லை, எனவே நான் அஞ்ச மாட்டேன் என்றான். அவனது இந்த துணிச்சல் மக்களின் மரியாதையை மேலும் அதிகரித்தது. ஆனால் அரசன் இப்போது வலிமையால் அல்ல, சூழ்ச்சியால் காத்தவராயனை பிடிக்க திட்டமிட்டிருந்தான். அந்த சூழ்ச்சியே காத்தவராயனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. அரசன் அனுப்பிய வீரர்கள் பல முறை காட்டிற்கு சென்றும் காத்தவராயனை பிடிக்க முடியவில்லை. அப்போது வயதான அமைச்சர் ஒருவர் அரசனிடம் கூறினார், அரசே, வலிமையால் முடியாததை தந்திரத்தால் முடிக்கலாம் என்று. அரசன் அதை கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அமைச்சர் மெதுவாக சொன்னார், அவன் போர் வீரன், ஆனால் நல்ல மனம் கொண்டவன், மக்களுக்காக எதையும் செய்வான். அந்த குணத்தையே பயன்படுத்தி அவனை நம் வலையில் சிக்க வைக்கலாம் என்றார். அரசன் உடனே தனது ஒற்றர்களை பல திசைகளில் அனுப்பினான்.
சில நாட்களுக்குப் பிறகு ஒரு கிராமத்தில் கொள்ளையர்கள் மக்களை தாக்குகிறார்கள் என்ற பொய்யான செய்தி பரப்பப்பட்டது. அந்த செய்தி காத்தவராயனின் காதுகளுக்கும் வந்தது. அப்பாவி மக்களுக்கு ஆபத்து என்று எண்ணிய அவன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அந்த கிராமத்தை நோக்கி புறப்பட்டான். ஆனால் அங்கு சென்றபோது கிராமம் அமைதியாக இருந்தது. அவன் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று உணர்ந்தான். அந்த நேரத்தில் 4 பக்கங்களில் இருந்தும் அரசனின் வீரர்கள் அவனை சூழ்ந்தனர். படைத்தலைவன் உரக்க கூறினான், காத்தவராயா, அரசனின் உத்தரவின்படி உன்னை கைது செய்கிறோம் என்று. காத்தவராயன் வாளை எடுக்கவில்லை. அவன் அமைதியாக கேட்டான், என் குற்றம் என்ன என்று. வீரர்களிடம் பதில் இல்லை. அவர்களும் அரசனின் கட்டளையை மட்டுமே நிறைவேற்ற வந்தவர்கள். காத்தவராயன் நினைத்திருந்தால் அங்கிருந்த அனைவரையும் வென்று தப்பித்திருக்க முடியும். ஆனால் அவன் சொன்னான், நான் நீதியை நம்புகிறவன். உண்மை என் பக்கம் இருந்தால் நான் ஓட வேண்டிய அவசியமில்லை என்று அவன் தானாகவே அவர்களுடன் செல்ல சம்மதித்தான். அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்ட காத்தவராயனை பார்த்து அரசன் கோபத்துடன் கூறினான், என் மகளை ஏமாற்ற தைரியம் உனக்கு எப்படி வந்தது என்று. காத்தவராயன் அமைதியாக பதிலளித்தான், நான் யாரையும் ஏமாற்றவில்லை. நாங்கள் ஒருவரை ஒருவர் மனதார நேசிக்கிறோம் என்று. அந்த வார்த்தைகள் அரசனின் கோபத்தை மேலும் அதிகரித்தன. ஆரியமாலையையும் அரசவைக்கு அழைத்து வந்தனர். அரசன் கேட்டான், இந்த மனிதனை உனக்கு தெரியுமா என்று. ஆரியமாலை உறுதியுடன் பதிலளித்தாள், ஆம், அவர் காத்தவராயன். அவர் நல்லவர். நான் அவரை என் மனதால் நேசிக்கிறேன் என்றாள். அரசவையில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு இளவரசி இவ்வளவு தைரியமாக பேசுவாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அமைச்சர்களில் சிலர் அரசனிடம் மெதுவாக சொன்னார்கள், அரசே, இளைஞன் எந்த குற்றமும் செய்ததாக ஆதாரமில்லை என்றனர். ஆனால் மற்ற சிலர், இது அரச மரபுக்கு அவமானம், கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். காத்தவராயன் அரசனை நோக்கி அமைதியாக பேசினான், அரசே, காதல் குற்றமல்ல. பிறப்பால் மனிதனை உயர்வு தாழ்வு என்று பிரிப்பதே மிகப்பெரிய தவறு என்றான். இந்த வார்த்தைகள் அரசவையில் இருந்த பலரது மனதை குலைத்தன. ஆனால் அரசனின் மனம் மாறவில்லை. அவன் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தான். அந்த இரவு காத்தவராயன் சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் சிறையிலும் அவன் மனம் தளரவில்லை. அவன் தன்னிடம் தானே கூறிக்கொண்டான், உண்மையை சங்கிலியால் கட்ட முடியாது. அநீதி சில நாட்கள் வெல்லலாம், ஆனால் இறுதியில் வெல்வது நீதிதான். சிறைக்கு வெளியே மக்கள் மெதுவாக கூடத் தொடங்கினர். காத்தவராயனுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்ற பதற்றம் நாடு முழுவதும் பரவியது. அடுத்த நாள் அரசன் வழங்கவிருந்த தீர்ப்பு காத்தவராயனின் வாழ்க்கையையும் தமிழக நாட்டுப்புற வரலாற்றையும் என்றென்றும் மாற்றப்போகும் தீர்ப்பாக அமையவிருந்தது. அடுத்த நாள் காலை அரண்மனை முழுவதும் பரபரப்பாக இருந்தது. அரசவையில் அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், வேதியர்கள், நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். காத்தவராயன் சங்கிலியுடன் அரசவைக்கு அழைத்து வரப்பட்டான். ஆனால் அவன் முகத்தில் பயம் இல்லை. அவன் தலை குனியவில்லை. நேராக நிமிர்ந்து நின்றான். அரசன் அவனை பார்த்து கூறினான், காத்தவராயா, உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஆரியமாலையை மறந்து விடுவதாக சொல், உன் உயிரை விட்டு விடுகிறேன் என்றார். அரசவையில் அமைதி நிலவியது. எல்லோரும் காத்தவராயனின் பதிலை எதிர்பார்த்தனர். காத்தவராயன் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். பிறகு உறுதியான குரலில் பேசினான், அரசே, உயிரை காப்பாற்றுவதற்காக உண்மையை நான் மறுக்க மாட்டேன். காதல் பாவமல்ல, அன்பை வாளால் வெட்ட முடியாது என்று. அந்த வார்த்தைகள் அரசவையில் இருந்த பலரது இதயத்தை தொட்டன.
ஆரியமாலை கண்ணீருடன் அரசனிடம் வேண்டினாள். அப்பா, அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, தயவு செய்து அவரை மன்னித்து விடுங்கள் என்றாள். ஆனால் அரசன் கோபமாக கூறினான், அரச மரபை மீறியவனை மன்னிக்க முடியாது என்று. அரசியின் முகமும் சோகத்தில் மூழ்கியது. அமைச்சர்களில் சிலர் மெதுவாக, அரசே, தண்டனையை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்றனர். ஆனால் அரசன் யாருடைய பேச்சையும் ஏற்கவில்லை. இறுதியில் அரசன் தனது தீர்ப்பை அறிவித்தான். காத்தவராயன் அரச மரபை அவமதித்தான், அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது என்று. இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரசவையில் இருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆரியமாலை கதறி அழுதாள். ஆனால் காத்தவராயன் மட்டும் அமைதியாக இருந்தான். அவன் மெதுவாக அரசனை நோக்கி பார்த்து கூறினான், என் உயிரை நீங்கள் எடுக்கலாம், ஆனால் உண்மையை அழிக்க முடியாது. நான் இறந்தாலும் இந்த மண்ணில் மக்கள் நீதியை நினைவு கூறும் வரை என் பெயரும் வாழும் என்றான். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தன. சிறைக்கு திரும்பிய காத்தவராயனை பார்க்க வேடுவர் மக்கள், ஏழை விவசாயிகள், முதியவர்கள் என பலர் மறைமுகமாக வந்தனர். ஒரு முதியவர் அழுதபடி கேட்டார், மகனே, உன்னை எங்களால் காப்பாற்ற முடியவில்லையே என்றார். காத்தவராயன் புன்னகையுடன் கூறினான், எனக்காக அழாதீர்கள். இந்த மண்ணில் அநீதிக்கு எதிராக பேசும் மனம் உங்களிடம் இருந்தால் அதுவே எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி என்றான். அந்த இரவு முழுவதும் மக்கள் தூங்கவில்லை. பலர் கோவில்களுக்கு சென்று இறைவனை வேண்டினர், காத்தவராயனை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். ஆனால் அரண்மனையில் தண்டனைக்கான ஏற்பாடுகள் அமைதியாக நடைபெற்று கொண்டிருந்தன. அடுத்த நாள் காலை காத்தவராயன் தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படவிருந்தான். அவன் ஒவ்வொரு அடியையும் அச்சமின்றி எடுத்து வைத்தான். அவனை பார்த்த மக்கள் கண் கலங்கினர். பலர் தலை குனிந்து அழுதனர், சிலர் கைகளை கூப்பி வணங்கினர். அப்போது காத்தவராயன் மக்களை நோக்கி உரக்க கூறினான், அழாதீர்கள். உண்மைக்காக வாழ்ந்த வாழ்க்கை ஒருபோதும் தோற்பதில்லை என்றான். அந்த வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தன. அவனது வீரமும் அச்சமின்மையும் தர்மத்தின் மீது கொண்ட நம்பிக்கையும் மக்களின் உள்ளத்தில் அழியாத தடத்தை ஏற்படுத்தின. இன்னும் சில நொடிகளில் காத்தவராயனின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை அடையவிருந்தது. அந்த திருப்பமே ஒரு மனிதனை மக்கள் தெய்வமாக உயர்த்திய வரலாற்றின் தொடக்கமாக அமைந்தது. அடுத்த நாள் விடியற் காலையில் நகரம் முழுவதும் ஒரு சோகமான அமைதி நிலவியது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தனர். யாரும் சத்தமாக பேசவில்லை. அனைவரின் மனதிலும் ஒரே கேள்வி, காத்தவராயனுக்கு உண்மையிலேயே மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விதான் அது. அரசனின் கட்டளையின்படி காத்தவராயன் தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் கைகளில் சங்கிலி இருந்தது, ஆனால் அவன் மனம் சுதந்திரமாக இருந்தது. அவனது முகத்தில் பயமோ பதற்றமோ இல்லை. அவனை வழி நெடுகிலும் பார்த்த மக்கள் கண் கலங்கினர். பெண்கள் கண்ணீர் விட்டனர். முதியவர்கள் தலை குனிந்து நின்றனர். சிறு குழந்தைகளுக்கு கூட அந்த நாளின் சோகம் புரிந்தது. ஆரியமாலை அரண்மனையில் இருந்து இதை கேட்டு ஓடி வந்தாள். வீரர்கள் அவளை தடுத்தனர். ஆனால் அவள் அழுதபடியே காத்தவராயனை நோக்கி, உங்களை விட்டு பிரிந்து என்னால் வாழ முடியாது என்று கதறினாள். காத்தவராயன் அமைதியாக அவளை பார்த்தான். அவனது கண்களில் கண்ணீர் இருந்தாலும் முகத்தில் துணிவு குறையவில்லை. ஆரியமாலை, அழாதே. உண்மையான காதலுக்கு மரணமில்லை. உடல்கள் பிரிந்தாலும் அன்பு என்றும் வாழும் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் மேலும் கண் கலங்கினர். தண்டனை நிறைவேற்றும் வீரர்கள் கூட மனம் கலங்கினர். அவர்களில் ஒருவர் மெதுவாக, இவர் குற்றவாளியைப் போல தெரியவில்லை என்றார். ஆனால் அரசனின் கட்டளையை மீற அவர்களால் முடியவில்லை.
நாட்டுப்புற மரபுகளில் கூறப்படுவது போல் காத்தவராயன் கழுமரத்தில் ஏற்றப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேளையிலும் அவர் யாரையும் சபிக்கவில்லை, அரசனையும் வெறுக்கவில்லை. மாறாக மக்களை நோக்கி இறுதியாக கூறினார், இந்த மண்ணில் அநீதி நிலைக்கக்கூடாது, ஏழைகள் காக்கப்பட வேண்டும், உண்மைக்காக வாழ்பவர்களுக்கு என் அருள் என்றும் இருக்கும் என்றான். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு வீர மரணத்தை தழுவினார் என்று நாட்டுப்புற கதை கூறுகிறது. அந்த கணத்தில் வானம் இருண்டதாகவும் பலத்த காற்று வீசியதாகவும் இயற்கையே துயரத்தை வெளிப்படுத்தியது போல உணர்ந்ததாகவும் நாட்டுப்புற பாடல்கள் வர்ணிக்கின்றன. மக்கள் கதறி அழுதனர். பலர் இவர் சாதாரண மனிதரல்ல, தெய்வம் என்று கூறினர். ஆரியமாலை கண்ணீர் மல்க, உங்கள் பெயர் இந்த மண்ணில் என்றும் வாழும் என்று கூறினாள். காத்தவராயனின் நினைவு மக்களின் இதயங்களில் அழியாத இடம் பெற்றது. காலம் கடந்தது. அவருக்காக மக்கள் சிறிய நினைவிடங்களை அமைத்தனர். பின்னர் பல கிராமங்களில் காத்தவராயன் சுவாமி என்று வழிபடத் தொடங்கினர். விழாக்கள் நடத்தினர். உடுக்கை, பம்பை, வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து வழியாக அவரது வீர வரலாற்றை பாடினர். அநீதிக்கு எதிராக நின்ற வீரன் மக்களின் காவல் தெய்வமாக உயர்ந்தார். இன்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில், குறிப்பாக கிராம தெய்வ வழிபாட்டு மரபுகளில் காத்தவராயன் மக்களால் பக்தியுடன் வணங்கப்படுகிறார். காத்தவராயனின் வீர மரணத்திற்கு பிறகு நாடு முழுவதும் ஒரு பெரிய சோகம் நிலவியது. உண்மைக்காக உயிர் தியாகம் செய்த வீரன் இனி இல்லை என்று மக்கள் வேதனைப்பட்டனர். ஆனால் சில நாட்களிலேயே விசித்திரமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின என்று நாட்டுப்புற மரபுகள் கூறுகின்றன. காத்தவராயன் உயிர் நீத்த இடத்தில் இரவு நேரங்களில் ஒளி தோன்றியதாகவும் நறுமணம் வீசியதாகவும், சிலர் கனவில் காத்தவராயன் தோன்றி மக்களை காப்பதாகவும் கூறினர். முதலில் மக்கள் இதை நம்பவில்லை. ஆனால் பல கிராமங்களில் ஒரே மாதிரியான அனுபவங்கள் கூறப்பட்ட போது காத்தவராயன் தெய்வமாக அருள் புரிகிறார் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றது. ஒரு வருடம் கழித்து காத்தவராயன் உயிர் நீத்த நாளில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். அந்த நாளில் இருந்து காத்தவராயனுக்கு ஆண்டுதோறும் திருவிழா நடத்தும் வழக்கம் உருவானது. காலம் செல்ல செல்ல அருகிலுள்ள கிராமங்களும் இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டன. புதிய கோவில்கள் எழுந்தன. காத்தவராயனின் உருவச்சிலைகள் நிறுவப்பட்டன. பல இடங்களில் அவர் அம்மன் கோவில்களின் காவல் தெய்வமாகவும், சில இடங்களில் தனி கோவில்களிலும் வழிபடப்பட்டார். கிராம மக்கள் புதிய வயலை உழுவதற்கு முன், புதிய வீடு கட்டுவதற்கு முன், பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முன் காத்தவராயனை வணங்கும் பழக்கம் ஏற்பட்டது. திருவிழா நாட்களில் உடுக்கை முழங்கியது, பம்பை ஒலித்தது. வில்லுப்பாட்டு கலைஞர்கள் காத்தவராயனின் வீர வரலாற்றை பாடினர். இரவெல்லாம் தெருக்கூத்து நடைபெற்றது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் ஆர்வமாக அந்த கதையை கேட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் கதை மீண்டும் சொல்லப்பட்டாலும் மக்களின் கண்களில் கண்ணீரும் மனதில் பெருமையும் குறையவில்லை. ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர் இவ்வாறு பாடியதாக சொல்லப்படுகிறது. உண்மைக்காக உயிர் கொடுத்தான், ஊருக்கெல்லாம் காவல் நின்றான், காத்தவராயன் என்ற நாமம் காலமெல்லாம் வாழும் சாமி என்று. இந்த பாடலை கேட்ட மக்கள் அனைவரும் கைகளை கூப்பி வணங்கினர். ஆரியமாலையின் காதலும் மக்களால் மறக்கப்படவில்லை. பல நாட்டுப்புற பாடல்களில் உண்மையான காதல் மரணத்தையும் வென்றது என்ற அடையாளமாக காத்தவராயன், ஆரியமாலை நினைவு கூறப்படுகின்றனர். அவர்களின் கதை வெறும் காதல் கதையாக அல்ல, சமூக தடைகளை எதிர்கொண்ட இரண்டு உள்ளங்களின் கதையாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு ஒரு காட்டில் வளர்ந்த வீரன் மக்களின் இதயங்களில் என்றும் வாழும் காவல் தெய்வமாக உயர்ந்தார். அவரது பெயர் இன்றும் கிராமங்களில் உடுக்கை ஓசையோடு ஒலிக்கிறது. அவரது கதை இன்றும் வில்லுப்பாட்டில் பாடப்படுகிறது. அவரது வீரம் இன்றும் மக்களின் நினைவில் நிலைத்து நிற்கிறது.
காத்தவராயன் வீரமரணம் அடைந்த பிறகும் அவரது பெயர் மறையவில்லை. மாறாக ஆண்டுகள் செல்ல செல்ல அவரது புகழ் மேலும் பரவியது. ஒரு கிராமத்தில் சொல்லப்பட்ட கதை அடுத்த கிராமத்தில் பாடலாக மாறியது. பாடலாக இருந்தது தெருக்கூத்தாக மாறியது. தெருக்கூத்தாக இருந்தது வில்லுப்பாட்டாக மாறியது. இவ்வாறு காத்தவராயன் மக்களின் மனங்களில் வாழும் நாட்டுப்புற நாயகனாக நிலைத்தார். தமிழகத்தின் ஒவ்வொரு வட்டாரத்திலும் காத்தவராயன் பற்றிய கதையில் சிறிய மாற்றங்கள் காணப்பட்டன. சில ஊர்களில் அவர் சிவபெருமானின் அருளால் பிறந்தவர் என்று கூறினர். சில ஊர்களில் அம்மனின் அருளால் பிறந்த வீரன் என்றனர். வேறு சில இடங்களில் அவர் வேடுவர் இனத்தில் பிறந்து தன் வீரத்தால் மக்களின் மரியாதையை பெற்றவர் என்று கூறினர். ஆனால் எந்த மரபாக இருந்தாலும் மாறாத ஒன்று இருந்தது. அது அவரது வீரம், நேர்மை, அச்சமின்மை மற்றும் அநீதிக்கு எதிராக நின்ற மனப்பாங்கு. திருவிழா இரவுகளில் உடுக்கை முழங்கும். அந்த ஒலியுடன் கதை ஆரம்பமாகும். முன்னணி பாடகர் உரக்க பாடுவார். வீரத்தில் சிங்கம் வந்தான், உண்மையின் வழியில் நின்றான், காத்தவராயன் காப்பான், மக்களின் மனதில் வாழ்வான் என்று உடுக்கையின் தாளத்துக்கு ஏற்ப மக்கள் கைகளை தட்டுவர். குழந்தைகள் ஆர்வமாக கேட்பார்கள். முதியவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். வில்லுப்பாட்டு கலைஞர்கள் காத்தவராயனின் கதையை பல மணி நேரம் பாடுவார்கள். கதையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் இசை மாறும். காதல் வரும் இடத்தில் மென்மையான இசை, போர் வரும் இடத்தில் வேகமான தாளம், வீர மரணம் வரும் இடத்தில் சோகராகம். இவ்வாறு இசையும் கதையும் ஒன்றாக கலந்து மக்களின் மனதை உருக்கும். தெருக்கூத்து மேடையில் காத்தவராயன் தோன்றும் காட்சி மிகவும் பிரபலமானது. கம்பீரமான கிரீடம், வீர ஆடை, கையில் வாள் அல்லது வேல், முகத்தில் அச்சமற்ற புன்னகை. மேடைக்கு வந்தவுடன் மக்கள் கைதட்டி வரவேற்பார்கள். குழந்தைகள் கூட காத்தவராயன் வந்துட்டாரே என்று மகிழ்ச்சியுடன் கூறுவார்கள். பல நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு முக்கியமான கருத்தை எப்போதும் வலியுறுத்துவர். காத்தவராயனின் கதை வெறும் காதல் கதை அல்ல, அது அநீதிக்கு எதிராக நின்ற மனிதனின் கதை என்று. அதனால்தான் அவரது கதை தலைமுறைகளை தாண்டி இன்னும் உயிருடன் வாழ்கிறது. இன்றும் பல கிராமங்களில் திருவிழா காலங்களில் காத்தவராயன் கதையை முழு இரவும் பாடும் மரபு தொடர்கிறது. மக்கள் அந்த கதையை வெறும் பொழுதுபோக்காக கேட்பதில்லை. வீரம், நேர்மை, உண்மை, அன்பு ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பாடமாக கேட்கிறார்கள். அதுவே காத்தவராயன் கதையின் மிகப்பெரிய சிறப்பு. காலங்கள் மாறின, அரசர்கள் மாறினர், ஆட்சிகள் மாறின. ஆனால் காத்தவராயனின் பெயர் மட்டும் மக்களின் இதயங்களில் இருந்து மறையவில்லை. ஏன்? ஏனெனில் அவர் வாளால் வென்ற வீரன் மட்டுமல்ல, மனதால் வென்ற வீரன். ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்ததாக கூறப்படும் காட்டுப்பாதைகளில் தலைமுறைகள் மாறின. அங்கு புதிய மக்கள் குடியேறினர். பழைய மரங்கள் வெட்டப்பட்டன, புதிய வீடுகள் கட்டப்பட்டன. ஆனால் கிராமத்து பெரியவர்கள் குழந்தைகளிடம் இன்னும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், இந்த மண்ணில் உண்மைக்காக உயிர் கொடுத்த காத்தவராயன் வாழ்ந்தார் என்று. அந்த கதையை கேட்ட குழந்தைகள், அவர் உண்மையிலேயே இருந்தாரா என்று கேட்பார்கள். அதற்கு பெரியவர்கள் சிரித்தபடி, வரலாறாக இருந்தாலும் நாட்டுப்புற கதையாக இருந்தாலும் அவர் சொல்லும் உண்மை இன்று வரை வாழ்கிறது என்று பதிலளிப்பார்கள். காத்தவராயனின் கதையில் மக்கள் பல பாடங்களை கண்டனர். அச்சமின்றி வாழ வேண்டும், அநீதியை எதிர்க்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அன்பை மதிக்க வேண்டும், உண்மையை ஒருபோதும் கைவிடக்கூடாது. இந்த கருத்துக்களே அவரது கதையை தலைமுறைகள் தாண்டியும் உயிரோடு வைத்திருக்கின்றன. பல கிராமங்களில் திருவிழா இரவில் காத்தவராயன் கதையை பாடும்போது இறுதியில் ஒரு முதியவர் எழுந்து மக்களிடம் கூறுவார்,
காத்தவராயனை வழிபடுவது என்பது அவரை போல் நேர்மையாக வாழ முயற்சிப்பதுதான் என்று சொல்லுவார். அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் அமைதியாக தலை குனிந்து வணங்குவார்கள். ஒரு சிறுவன் தன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, காத்தவராயன் இன்று இருந்தால் என்ன செய்வார் என்று. தாத்தா சிரித்தபடி கூறினார், பலவீனரை காப்பார், பொய்யை எதிர்ப்பார், உண்மைக்காக துணிந்து நிற்பார். அதனால்தான் அவர் இன்றும் மக்களின் மனதில் வாழ்கிறார். இன்றும் பல கிராமங்களில் காத்தவராயன் திருவிழா நடைபெறும் நாளில் மக்கள் ஒன்று கூடி பொங்கல் வைத்து தீபம் ஏற்றி உடுக்கை முழக்கத்துடன் அவரை வணங்குகின்றனர். அன்று ஜாதி, செல்வம், உயர்வு, தாழ்வு என்ற வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றாக நிற்பது இந்த நாட்டுப்புற மரபின் முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது. காத்தவராயன் கதை நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. ஒரு மனிதனின் பெருமை அவன் பிறந்த இடத்திலோ குடும்பத்திலோ இல்லை, அவன் வாழ்ந்த விதத்திலும் பிறருக்காக செய்த நன்மையிலும் தான் இருக்கிறது. அதனால்தான் காத்தவராயன் இன்று வரை மக்கள் மனதில் அழியாத இடத்தை பெற்றுள்ளார். ஆண்டுகள் பல கடந்துவிட்டன. காத்தவராயன் வாழ்ந்த காலம் முடிந்திருக்கலாம். அவரை தண்டித்த அரசனின் அரண்மனை இன்று இல்லாமல் போயிருக்கலாம். அந்த காலத்து வீரர்களின் பெயர்கள் பல மறைந்திருக்கலாம். ஆனால் காத்தவராயன் என்ற பெயர் மட்டும் மறையவில்லை. ஏனெனில் ஒரு மனிதன் வாழ்ந்த ஆண்டுகளால் அல்ல, அவன் வாழ்ந்த வாழ்க்கையால் தான் வரலாற்றில் நிலைத்திருக்கிறான். கிராம திருவிழா தொடங்கும் போது முதலில் நினைவு கூறப்படுபவர்களில் காத்தவராயனும் ஒருவர். உடுக்கை ஒலிக்கிறது, பம்பை முழங்குகிறது, தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். அப்போது ஒரு கலைஞர் குரல் உயர்த்தி பாடுகிறார், உண்மைக்காக உயிர் கொடுத்த வீரனே, ஊரை காக்கும் காவல் தெய்வமே, காத்தவராயா எங்கள் மனங்களில் என்றும் வாழ்வாயாக என்று பாடுகிறார்கள். அந்த பாடலுடன் மக்கள் கைகளை கூப்பி வணங்குகிறார்கள். காத்தவராயனின் கதை இன்று வரை வாழ்வதற்கு காரணம் அது ஒரு வீரனின் கதையாக மட்டுமில்லாமல் நீதியை விரும்பிய மனிதனின் கதையாகவும் மக்களால் கருதப்படுவதுதான். பல நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த கதையை முடிக்கும்போது இவ்வாறு கூறுவார்கள், அன்பு அழிவதில்லை, உண்மை தோற்பதில்லை, தர்மம் தாழ்வதில்லை, காத்தவராயன் புகழ் மறைவதில்லை என்று கூறுவார்கள். இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன? அதிகாரம் நிலையானதல்ல, செல்வம் நிலையானதல்ல, மனிதனின் உடலும் நிலையானதல்ல. ஆனால் நேர்மையும் தியாகமும் நல்ல பெயரும் தலைமுறைகளை தாண்டி வாழும். அதனால்தான் காத்தவராயன் இன்றும் மக்கள் மனங்களில் காவல் தெய்வமாக நிலைத்திருக்கிறார். இன்றும் தமிழகத்தின் பல கிராமங்களில் திருவிழா இரவுகளில் காத்தவராயன் கதை முழு இரவும் பாடப்படுகிறது. அந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவரும் அவர் நடந்த பாதையில் வாழ முடியாவிட்டாலும் அவர் காட்டிய உண்மை, துணிவு, கருணை ஆகியவற்றை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதுவே காத்தவராயனுக்கு செய்யப்படும் உண்மையான மரியாதை. நாட்டுப்புற மரபுகளில் தலைமுறைகள் தாண்டி வாழும் வீரர் காத்தவராயனின் கதை இத்துடன் நிறைவடைகிறது. இந்த கதை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டும் பேசவில்லை, ஒரு சமூகத்தின் நம்பிக்கையை பேசுகிறது, ஒரு காதலின் உறுதியை பேசுகிறது, அநீதிக்கு எதிராக நின்ற துணிச்சலை பேசுகிறது, உண்மைக்காக உயிரை கொடுத்த தியாகத்தை பேசுகிறது. அதனால்தான் காத்தவராயன் வாழ்ந்த காலம் கடந்துவிட்டாலும் அவரது புகழ் காலத்தை கடந்தும் வாழ்கிறது. காத்தவராயன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இவ்வரலாற்றை கேட்ட அனைவருக்கும் நன்மையும் மன உறுதியும் தர்மத்தில் நிலைத்திருக்கும் ஆற்றலும் கிடைக்க இறைவனை வேண்டி இந்த கதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.